வணக்கம். இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர இருப்பது கத்தோலிக்க திருச்சபையில் நான் பெற்ற நன்மைகள். தாய் அன்பு கொண்ட ஒரு மதமாக கத்தோலிக்க திருச்சபையும் அமைகின்றது. கிறிஸ்தவ சமயத்தில் புரட்டஸ்தாந்து, கத்தோலிக்கம் என்று மற்றும் வேறு பிரிவுகளும் உண்டு. இதுதான் ஸ்ரீலங்கா நாட்டில் இரு பெரும் பிரிவுகளாக உள்ளன. இந்த கத்தோலிக்க திருச்சபையானது இயேசுவின் தாய் மரியாளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மதமாக இருக்கின்றது. நான் பிறந்தது ஒரு புரட்டஸ்தாந்து குடும்பத்தில் பிறந்தது. அதனாலே எங்களுக்கு மாதாவுக்கு, இயேசுவின் தாய் அன்னை மாதாவுக்கு ஒரு முக்கியத்துவமும் இருக்கவில்லை. பின்னர் நான் எனது முன்னைய கணவர் ஒரு கத்தோலிக்க மதத்தவராக இருந்தபடியால் அவருக்கூடாக நான் பெற்ற பாக்கியங்களில் ஒன்று இந்த இயேசுவின் தாய் மரியாளை சந்தித்தது. அவர் ஒரு தாய் போல எனக்கு வழிகாட்டின ஒருவர். அந்த தாயின் பாசம்தான் இன்று நான் இவ்வளவு தூரம் எனது வாழ்க்கையில் முன்னேறி செல்ல ஒரு காரணமாக இருக்கின்றது. புரட்டஸ்தாந்து சமயத்தில் இயேசுவை மாத்திரம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதாலும் ஆவிக்குரிய சபைகள் என்று கூறப்படுகின்ற மற்ற சபைகள் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாலும் புரட்டஸ்தாந்து சமயத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவமே இல்லை. அவ்வாறான நேரத்தில் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இன்றும் இந்த பெண்ணுக்கு ஒரு முக்கியத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய விடயம். எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் தாயிடம் தான் சொல்லுவாள். தாயிடம் சொல்லும் போது அதுக்கான பிரச்சனை இலகுவாக தீர்த்து வைக்கப்படும். அத்துடன் ஒரு பெண்ணாக இன்னொரு பெண்ணிடம் தனது பிரச்சனைகளை கூறுவது மிகவும் இலகு. ஆகவே தான் இந்த மரியாள், இயேசுவின் தாய், எனது வாழ்க்கையில் மிகவும் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளார். எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் இன்றும் கூட ஓடி செல்வது தாய் ஸ்தானத்தில் இருக்கும் அந்த மரியாளின் சந்நிதிக்குத்தான். அவளிடம்தான் எனது பிரச்சனைகளை கூறுவேன், எனது கவலைகளை கூறுவேன். அவள் என்னோடு இருக்கிறாள் என்ற அந்த துணிவு தான் என்னை இவ்வளவு தூரம் எனது வாழ்க்கையில் என்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்த நன்மையாக நான் கத்தோலிக்க திருச்சபையில் பார்ப்பது அங்கு நிறைய புனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு புனிதர் என்ற மாதிரி அவர்களிடம் நாங்கள் வேண்டும் போது அவர்கள் எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவார்கள் என்று. அதுவும் எனது வாழ்க்கையில் நான் பல நேரங்களில் பல வேளைகளில் நான் அனுபவித்துள்ளேன். அதாவது ஒரு வாழ்க்கையை இலகுபடுத்த எங்களுக்கு, அதாவது நான் தனியாக வாழும் போது எனக்கு துணையாக அன்று இவர்கள் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தார்கள் என்பது ஒரு உண்மை. அடுத்த ஒரு நன்மையான விடயம் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தது பாவ மன்னிப்பு. அதாவது நாங்கள் விட்ட பிழைகளை போய் அறிக்கையிடுவது. சில தவறுகள் உண்மையிலே யாருக்கும் சொல்ல முடியாத விடயங்கள். அதில் அவமானங்கள் இருக்கின்றது. மற்றது யாரும் தெரிந்தால் எம்மை தப்பாக நினைத்து விடுவார்கள் என்று சொல்லி அந்த மனப்பயம் இருக்கின்றது. இவ்வாறான வேளைகளில் கூற முடியாத விடயங்கள் எனக்கு தெரியும் நான் பிழை விட்டுள்ளேன் என்று. ஆனால் அதை வெளியில் பகிர முடியாத வேளைகளில் எனக்கு உறுதுணையாக இருந்தது அந்த பாவ மன்னிப்பு. அந்த இடத்துல போய் இதை நான் செய்து விட்டேன் என்று கூறும்போது உண்மையிலே அது ஒரு விடுதலை. அதை நாங்கள் தெரப்பி செஷன்ஸில் நாங்கள் ஆலோசகர் கவுன்சிலர்ஸ்கிட்ட இப்பொழுது சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அது ஒரு மிகவுமே பாதுகாப்பான இடம். யாருமே
ஒரு கவுன்சிலரும் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அதாவது வந்து அந்த அந்த பாதுகாக்கணும். எது சொல்லப்படுகிறதோ அதை வந்து யாரிடமும் வேறை சொல்லாமல் தனக்குள்ளாக வைத்திருக்கணும். அதே இதை வந்து செய்வது வந்து கத்தோலிக்க திருச்சபை மத குருக்களிடம் வந்து அதை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது வந்து எனது வாழ்க்கையில் வந்து பல மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. அத்துடன் வந்து சிஸ்டர்ஸ் ஆஃப் லைஃப், அவர்கள் வந்து கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் பணிபுரிகின்றார்கள். வேறு எந்த நாடுகள் என்று எனக்கு தெரியாது. அவர்களுடைய பணி வந்து கருக்கலைப்பு செய்த பெண்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பது, அல்லது கருவுற்ற பெண் பெண்ணுடன் கூட சேர்ந்து பயணிப்பது. ஆகவே அந்த பெண் கருக்கலைப்பு செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அவளுக்கான எல்லா துணையையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து அந்த கருவை பெற்றுக் கொடுக்க அவர்களுக்கு உதவுவது. அதே நேரம் வந்து கருக்கலைப்பு செய்திருந்தால் அவர்களுக்கு வந்து ஏற்ற அந்த ஹீலிங், குணமாக்கும் சிகிச்சையை வழங்குவது. உண்மையிலே வந்து கத்தோலிக்க திருச்சபையில் வந்து கருக்கலைப்பு வந்து தடை ஒரு குற்றமாக, பாவமாக தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஆனாலும் வந்து அதே திருச்சபையில் வந்து கருக்கலைப்பு செய்திருந்தால் அந்த இடத்தில் வந்து எங்களுக்குரிய அந்த சிகிச்சையை வழங்கக்கூடிய ஒரு நிலை இருப்பது வந்து ஒரு மிகவுமே வந்து ஆரோக்கியமான ஒரு சூழல். மற்றது நான் சந்தித்த கன்னியாஸ்திரிகள், பல கன்னியாஸ்திரி மடங்களில் நான் வாழ்ந்துள்ளேன். ஸ்ரீலங்கா நாட்டிலும் நான் வாழ்ந்துள்ளேன். அந்த இடங்களில் அவர்கள் காட்டிய அன்பு, அக்கறை, பாசம், நாமும் ஒரு குடும்ப அங்கத்தவராக அல்லது அவர்கள் குழந்தைகள் என்ற நினைவோடு உம்மை வழி நடத்தினது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இவ்வாறு வந்து மத குருக்களும் எனது வாழ்க்கையில் வந்து மத குருக்களும், கத்தோலிக்க மத குருக்களும் கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகளின் பங்களிப்பும் மிகவும் முக்கியம். நான் அவர்களோடு இணைந்து வேலை செய்திருக்கின்றேன், அவர்களோடு இணைந்து வாழ்ந்துள்ளேன். அவர்கள் எனக்கு அன்று நான் தனியாக வாழ பயந்த வேளை, எனது கணவரை விட்டு வெளியில் வரும்போது எனக்கு எந்த ஒரு துணையும் இல்லாத போது அவர்கள் எனக்கு அடைக்கலம் தந்து என்னை பராமரித்து நான் தனியாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை இட்டதுடன் எப்பவுமே எனக்கு அன்னி மரியாள் துணையாக இருக்கிறாள். அவளும் வந்து ஒரு கன்னியாக இருந்தபோது குழந்தையை பெற்றுக்கொண்டவள். அவள் ஒரு சிறுமி என்று ஒரு இளம் பிராயத்தில் இருக்கும் போது மிகவும் வயது முதிர்ந்த ஒரு யோசேப்பு என்ற மனிதருடன் வந்து அவருடைய வாழ்க்கை விவாகம் செய்ய இருந்தபோது அவர் வந்து கர்ப்பம் தரித்த ஒரு பெண். ஆகவே அவருக்கு வந்து அதன் வலிகள், வேதனைகள் எல்லாம் தெரியும். அத்துடன் கர்ப்பம் தரிக்க முதல் தனது கணவருடன் வந்து கணவருடைய இடத்துக்கு அந்த குடிமதிப்பு செய்வதற்காக அவள் சென்றபோது அங்கு வந்து அவளுக்கு ஒரு தங்குறதுக்கு இடமில்லாத போது அவள் வந்து ஒரு மாட்டு தொழுவத்தில் அந்த குழந்தையை பெற்று கொடுத்தாள். அவளுக்கு துணையாக யாரும் இருக்கவில்லை. ஆகவே ஒரு பெண் படும் வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு நபராக அவர் வாழ்ந்து சென்றுள்ளார். ஆகவே வந்து அவரிடம் எங்களுடைய பிரச்சனைகளை கூறும்போது அவர் நிச்சயமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். ஒரு கணவனோடு பிரச்சனை என்று சொன்னால் அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவருடைய கணவன் யோசேப்பு வந்து அவரை வந்து வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்ட பிறகுதான் மீண்டும் அவரை ஏற்றுக்கொண்டது. மற்றது வந்து ஒரு கருவுற்ற பெண் அவளுக்கு ஏற்படும் அந்த சவால்களை அவரால் நன்கு புரிந்து கொள்ள முடியும். அத்துடன் வந்து தனியாக அந்த பிரசவத்தை செய்யும் போது ஒரு பெண் எவ்வளவு கஷ்டப்படுவாள் என்று நன்கு புரிந்த ஒருவர். பிறகு வந்து அவருடைய மகன் கொலை செய்யப்படுவார். 2 வயதில் கொலை செய்யப்படுவார்னு மகனை பாதுகாக்க இரவோடு இரவாக வெளிக்கிட்டு பாதுகாத்து பின்னர் அதே மகன் 33 வயசில் கொலை செய்யப்பட்ட போது அந்த மகனின் சிலுவைக்கு கீழாக இருந்து அந்த மகன் பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும்
அவர் கண்ணுக்கூடாக பார்த்த ஒருவர். ஆக இவ்வாறான ஒரு தாய்க்கு எந்த ஒரு குழந்தையும் படும் வேதனைகளை இலகுவாக கண்டு கொள்ள முடியும். அதால தான் இந்த தாய் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு தாயாக இருக்கின்றாள். அவளின் அந்த வழிநடத்தல் இன்றும் என்னை வழிநடத்தி செல்லுகின்றது. அவளின் அந்த அன்பு தான் இன்றும் எனக்கு ஒரு ஒத்தாசையாக என் வாழ்வை மாற்றிக்கொண்டு இருக்கின்றது. நன்றி. வணக்கம்.